ஒரு அரசன் ஒரு பெண்ணை காதலித்தான். ஆனால் அவள் வைத்த ஒரு நிபந்தனை அவன் வாழ்க்கையையே சிதைத்தது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய ராஜ்யம் ஹஸ்தினாபுரம். அந்த நாட்டின் அரசர் சாந்தனு மகாராஜா. வீரத்திலும் அறிவிலும் நீதியிலும் சிறந்த அரசர். ஆனால் எல்லாமே இருந்தும் அவரது மனதில் ஒரு வெறுமை இருந்தது. ஒரு நாள் வேட்டைக்காக காடுகளுக்குள் சென்றிருந்தார் சாந்தனு. வேட்டை முடிந்து திரும்பும் போது திடீரென்று அவரது மனதை இழுக்கும் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. அருகில் ஓடிய கங்கை நதிக்கரையில் இருந்து ஒரு அபூர்வமான ஒளி வந்தது. ஆர்வத்துடன் அங்கே சென்ற அரசர் அங்கே பார்த்த காட்சி அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நதிக்கரையில் நின்றிருந்தாள் ஒரு அபார அழகிய பெண். அவள் சாதாரண பெண் இல்லை. முகத்தில் தெய்வீக அமைதி, காற்றில் ஆடிய நீண்ட கூந்தல், சுற்றிலும் மர்மமான ஒளி. அந்த கணமே சாந்தனு அவளிடம் மனதை இழந்தார். அந்த பெண் கங்கை தேவி. சாந்தனு உடனே தனது காதலை வெளிப்படுத்தினார். ஆனால் கங்கை தேவி ஒரு பயங்கரமான நிபந்தனை வைத்தாள். நான் என்ன செய்தாலும் ஒருபோதும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. காதலில் மூழ்கிய அரசன் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டார். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு கங்கை செய்த ஒரு விஷயம் சாந்தனுவின் இதயத்தையே உடைத்தது. கங்கை என்ன செய்தால் தெரியுமா? அதை பார்ட் 2 பாருங்க.